பொதுவாகவே மீன்பிடி தடைக்காலம் என்பது முடிந்துவிட்டால் மறுநாளிலிருந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு மீனவர்கள் கடலுக்கு செல்வார்கள். காரணம், மீன்களை அள்ளி வரலாம் என்று, ஒரு நாளை நல்லபடியாக தொடக்கலாம் என்று. ஆனால் இப்பொழுது மீன்பிடி தடைக்காலம் இன்றோடு முடிவடைகிறது. ஆனாலும் காசிமேடு பகுதி விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கத்தினர் கடலுக்கு செல்ல மாட்டோம் என்று அறிவித்திருக்கின்றனர். என்ன காரணம் என்பதை செய்தியாளர் ரகுவரன் சொல்லிக் கொண்டிருந்தார். ரகுவரன், அதை தொடர்ந்து சொல்லுங்க. அதாவது ஏற்கனவே இருந்த மீன்பிடி தடைக்காலம் 62 நாட்களாக ஆக்கப்பட்டதன் காரணமாக மீன்பிடி தொழிலாளர்கள் யாருமே கடலுக்கு செல்லாத நிலையில் தான் இருந்தார்கள். தற்போது இன்று இரவிலிருந்து துவங்க வேண்டிய கடலுக்கு செல்ல வேண்டிய விசைப்படகுகள் அனைத்தும் தயார் நிலையில் தான் இருக்கிறது. இந்நிலையில் புதிதாக கட்டப்பட்ட 100 கோடி ரூபாயில் புதிதாக கட்டப்பட்ட ஏல கட்டிடத்தை பயனுக்கு கொண்டு வருவது தொடர்பாக மீன் விற்பனையாளர்களுக்கும் மீன் விசைப்படகு சார்ந்தவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட சில பிரச்சனை காரணமாக இது பயன்பாட்டிற்கு வராமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் விசைப்படகு உரிமையாளர் சங்கத்தை சார்ந்த பொதுச் செயலாளர் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம், எதற்காக இந்த வேலை நிறுத்தம்? பாத்தீங்கன்னா 61 நாட்கள் தடைக்காலம் முடிஞ்சு இன்னையோட முடியுது. 61 நாள் தடைக்காலம். நாங்க எல்லாம் மீன் பிடிக்க கடலுக்கு செல்லும் ஆயத்தமா இருக்க சூழ்நிலையில வியாபாரிகள் ஒரு சில வியாபாரிகள் நடுவு இடைத்தரகர்களாக தான் இருக்காங்க. இப்ப நேரடியா ஏற்றுமதி பண்றவங்க யாரும் எங்களோட காசிமேடு மீன்பிடி துறைமுகத்துக்கு வரல. அது மாதிரி நேரடியா வியாபாரிகள் சேரணும். அதுபோல புதிதாக கட்டியிருக்க மீன் ஏலக்கூடத்தை எங்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு கேட்டிருக்கோம். இதெல்லாம் இன்னும் கொடுக்காத நிலையில நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1500 விசைப்படகு மேல நாங்க தொழிலுக்கு போகாம நாங்க இருந்துட்டு இருக்கோம். இது ஏன் இந்த ஏலக்கூடத்தை ஏன் பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுல என்ன பிரச்சனை? பாத்தீங்கன்னா இந்த ஏலக்கூடம் முன்னாள் முதல் மாண்புமிகு அம்மா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் செலவுல நவீன முறையில எல்லா பாதுகாப்பு வசதியோட கட்டி முடிச்சிருக்காங்க. நாங்க வெகு காலமா கேட்டுக்கிட்டு இருந்தோம், இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நவீன முறையான ஒரு ஏலக்கூடம் வேணும்னு சொல்லிட்டு அதை மனசுல வச்சுக்கிட்டு எங்களுக்கு கட்டி கொடுத்திருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். இப்ப நாங்க மீன் பிடிச்சு தொழிலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வரும்போது எங்களோட மீன்களுக்கு உரிய விலை கிடைக்கணும். அதுக்காக தான் நாங்க தொழிலுக்கு அமைச்சிட்டு இருக்கோம் விசைப்படகுல. உரிய விலை கிடைக்காத போது எங்களால எப்படி இந்த விசைப்படகுகளுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஏற்ற முடியும். டீசலா இருக்கட்டும், ஐஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நாங்க ஏற்றி இது பண்ணி வச்சிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு முதல்ல நேரடி ஏற்றுமதியாளர்கள் வேணும். எங்களுக்கு வியாபாரிகள் இடையில இருக்க கமிஷன் வியாபாரிகள் இல்லாமல் நேரடியான ஏற்றுமதியாளர்கள் வந்தால் மட்டுமே எங்களோட மீன்களுக்கு உரிய விலை கிடைக்கும்ன்றதை நாங்க தெரிவிச்சுக்கோம். அதாவது இந்த மீன்பிடி விசைப்படகு உரிமையாளர்கள் இந்த வேலை நிறுத்தத்தின் காரணமாக சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த விசைப்படகு மீன்பிடி காரணமாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது.